ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் கோதாயை நமக. பக்தி பிரமோத் பூரி கோஸ்வாமி महाराज की जय. ஆனந்த கோடி வைஷ்ணவ விருந்தகி ஜெய். இரண்டாவது பாட்டு பாசுரம், திருப்பாவையிலே இரண்டாவது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் என் பாவை நோம்பே, பார்ப்புகழச் செய்யக்கூடிய என்னுடைய பாவை நோம்பே அப்படின்னு அழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நம்பி பாவை நோம்ப தன்னுடைய தாயாகவும் தன்னுடைய ஆசிரியனாகவும் தன்னுடைய விரதம் தவம் எல்லாம் தங்களுடைய வலிமையாகவும் தன்னுடைய உரிமையாகவும் நினைக்கக்கூடிய ஜீவர்கள், நம்பக்கூடிய ஜீவர்கள், அந்த ஜீவர்களுக்கு வேற எந்த புறச்செயல்கள் மேலேயும் புல்லர்கள் மேலேயும் குற்றங்கள் மேலேயும் பார்வை பட தெரியாத, பார்க்க கூட தெரியாத தூய்மையானவர்கள். அவங்க பார்வை பட்டா தூய்மையான இடத்துல தான் படும். அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல தவறான இடத்துல பார்வை பட்டுச்சுன்னா அந்த இடம் தூய்மையானதா ஆயிரும். அப்பேற்பட்டவங்க தான் இந்த வையத்தில் வாழ்பவர்கள், வாழ தகுந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், என்றென்றும் வாழ்பவர்கள், அவர்களுக்கு உரிமை உள்ளவர்கள், அவர்கள் தான் வாழ தெரிஞ்சவர்கள், வாழ்க்கையாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க. மற்ற எல்லாம் உயிரோட இருக்கிற எல்லாம் பூமிக்கு பாரமா இருக்கிற எல்லாம் வாழ்றவனா அர்த்தம் இல்லை. அவன் பூமியை புடம் போட்டு திரும்ப புரட்டி போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் உரிமை கொண்டாடிக்கிட்டு இருப்பான், குளிப்பெரிச்சாலி மாதிரி. அவங்களெல்லாம் பூமியில வையத்துல வாழ்றவங்கன்னு சொல்லல அம்மா. யார வாழ சொல்றா? வாழ தெரிந்தவர்கள். இந்த பாவை நோம்புக்கு, தன்னுடைய ஒழுக்கத்துக்கு, தன்னுடைய தவத்துக்கு தான் மரியாதை கொடுக்கிறவே. எனக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னா நான் பூமிக்கு பாரோம். எனக்கு நான் மரியாதை கொடுக்கறதுன்னா எப்படி கொடுக்கணும்? என்னை பெற்றவர்களுக்கு, என்னை வழிகாட்டுறவர்களுக்கு, என்னை தூய்மையானவனை ஆக்குனவர்களுக்கு, என்னை தவறான பாதையிலே ஒழுக்கக்கேடாவும் சிற்றின்பத்திலேயோ சிறுபிள்ளைத்தனமா வேற சீரழிஞ்சு போகக்கூடிய செயல்களில் ஈடுபடுத்த முடியாம தடுத்து திசை திருப்பி என்னுடைய சுபாவத்தையே, சுகமான சுபாவத்தையே எப்பவுமே நேர்மையாகவும் தர்மத்தின்படியும் பணிய வச்சிருக்கிற அந்த பெரியவர்களுக்கு அடங்கி நடக்கிறவனா இருந்தா நான் பூமிக்கு பாரம் இல்லை. இல்லைன்னா பூமிக்கு பாரம் தான். வையத்துல வாழ்றவனா அர்த்தம் இல்லை. வையத்துல வாழ்பவர்கள் நாமும் நம் பாவைக்கு என்னென்ன பண்ணலாம் வரீங்களா? நான் சொல்றேன். பூமியில வாழ தகுந்தவர்கள், உரிமை உள்ளவர்கள், வாங்க நம்ம பாவை நோன்புக்கு நமது விரதமா இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய நமது பாவைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம், அவளை எப்படியெல்லாம் சிங்காரிக்கலாம், நம்ம விரதத்தை எப்படி அலங்கரிக்கலாம், நமது அறிவையும் ஞானத்தையும் எப்படி கொண்டாடலாம். எனக்கு தெரிஞ்ச அறிவை நான் உனக்கு சொல்லி கொடுக்கும் போது தான் என்னோட அறிவை நான் கொண்டாடுறேன். அதை கேட்டு நமக்கு இப்படி ஒரு அறிவை கொடுத்துருக்கிறானே அப்படின்னு நீ என்ன கொண்டாடுவ? ஆக நாம ரெண்டு பேரும் சேர்ந்து, ஆசிரியனும் மாணவனுமா சேர்ந்து வித்யை, அந்த கல்வியை, அந்த ஞானத்தை, அந்த விரதத்தை கொண்டாடுகின்றோம். அப்போ நம்ம வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப நான் சொல்றேன், சரியா கேளுங்க. நான் சொல்றத சரியா கேளுங்கன்னு சொல்றது, நான் சரியா சொல்றேன் நானும் கேளுங்கன்றேன். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி. யார பாட போறோம் தெரியுமா? நம்ம விரதத்துக்கு வலிமைக்கு, நம்ம விரதம் மகிழ்ச்சி அடைவதற்கு, நம்ம விரதம் வலிமை அடைவதற்கும் பூர்த்தி ஆவதற்கும், அந்த விரதம் எப்பொழுதுமே நம்ம மேல பிரியமா இருந்து நம்ம கூடயே இருக்கிறதுக்கும், நல்லொழுக்கம் நம்ம கூடயே இருக்கணும். அது நம்மளை கைவிட்டக்கூடாது. அந்த பாசமும் அந்த இன்பமும் என்றும் நமக்கு நிலைச்சிருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பையத்துயின்ற பரமன். பையே நாகப்பை. பையினா ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு மெத்தன்ற சுற்றி வளைச்சு நம்ம சுருட்டி மடியில வச்சுக்கிறது. தாயினுடைய பைக்குள்ளதான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி மொத்த பிரபஞ்சத்துக்குள்ளேயும் அந்த பையவே, நாம குடியிருக்கக்கூடிய அந்த பையவே, அந்த கருப்பைய
அந்த அந்த விஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தினத்தை நாம இந்த உலகம்ங்கிற பேரண்டத்துல பிரபஞ்சத்துல பல்வேறு விதமான பயங்கரமான அல்லது பாதுகாக்கப்படக்கூடிய மீற முடியாத ஒரு சிறைப்பட்ட நிலையில இருந்தாலும் அதை அந்த சிறைப்பட்ட நிலைக்கும் பாதுகாக்கிற நிலைக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த அடைப்புக்குள்ள இருந்தாலும் அந்த பைய தன்னுடைய தலையில வச்சு, தன்னுடைய நாம தலைக்காணி வச்சுக்கிற மாதிரி அந்த தலைக்கு வச்சிருக்கிறான். யார? என்ன? இந்த ஜீவர்களை, என்ன மாதிரி ஜீவர்களை, நம்மள மாதிரி ஜீவர்களை. சாதாரணமான தற்காலிகமான ஏமாற்றக்கூடிய இன்பங்களுக்கு புத்தி போகாத, உண்மையையும் பரம்பொருளையும் மதிச்சு அதை தெரிஞ்சு நேசிச்சு பூமியில வாழ தகுந்தவர்களாக இருக்கக்கூடிய வையத்து வாழ்வீர்கள். அந்த நம்மளையெல்லாம் பைய தன்னுடைய தலையின போல அந்த வச்சு அதுல துயின்றன்னா உறங்காத விழிப்புடன் தெளிவா தன்னை அரவணைச்சு தன் தலைமாட்டில் வச்சுக்கிறதுக்கு. இப்போ சாதாரணமாவே நம்ம எல்லாம் தலைக்கு வச்சு தூங்குற பழக்கம் எப்படி வந்துச்சு? காரணம் இன்னைக்கு சின்ன சின்ன காரணங்கள், தன் புத்திக்கு எட்டின காரணங்களை பல சொல்லுவோம். கழுத்து வலிக்கும், தலை வலிக்கும்னு. ஆனா தலைக்கு வச்சுக்கிறதுங்கிறது தன்னுடைய உடைமையெல்லாம் தன் தலைமாட்டில் வைத்துக் கொள்ளுதல். ஊருக்கெல்லாம் முன்ன தாத்தா பொட்டெல்லாம் கட்டிக்கிட்டு போவாங்க, துணிமணி கட்டிக்கிட்டு பார்த்துன்னு. பைய தனியா வச்சுட்டு எல்லாம் படுத்து உறங்க மாட்டாங்க, பைய தலைக்கு வச்சுக்குவாங்க. நம்ம பைய நம்ம தலைக்கு தானே வச்சுக்குவோம். நான் சின்ன பையனா இருக்கும்போது முதல்ல சென்னை மாநகரத்துக்கு போய் கந்தக்கோட்டை முருகன் கோவில் வாசல்ல போய் நிற்கும் போது, ஊரும் தெரியாது, உறவும் தெரியாது, அங்க யாரும் கிடையாது, ஏன்னு கேட்க நாதி கிடையாது. இருக்கிற இடத்துலயும் அப்படித்தான், போன இடத்துலயும் அப்படித்தான். பிழைப்புக்கு காலம், பிழைப்பை தேடி வயிற்றுப்பாட்டுக்காக பாடுபட்டு போற காலம் ஒன்று இருந்துச்சு. அது பருவம் தெரியாத, பருவம் வயது கூட வரல, 10-12 வயசுல உடுத்தி இருக்கிற மேல் சட்டையும் கால் சட்டையும் அடிச்சு ஒரு பையில வச்சுக்கிட்டு கக்கத்தில் இடுக்கிக்கிட்டு எப்படியோ ஒரு வழியா சில்லறைகளை சேர்த்துக்கிட்டு சென்னை தலைநகரத்துக்கு போயாச்சு. அங்க போனா கந்தக்கோட்டத்துல இருக்கக்கூடிய கந்த பெருமானை பார்க்கிற ஒரு ஆசை. என்ன, அந்த கந்தக்கோட்டம் பெருமான் அவன் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்க. அவரை பற்றிய செய்திய ஒரு ஆச்சாரியர் புகழ கேட்டு அந்த தன்முக தெய்வமணி, சண்முக துய்யமணி, அவனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கந்தக்கோட்டத்தில் போயாச்சு. வள்ளலார் பாடல்களை படிச்சு அவரை நேரில் பார்த்துருவோம்னு போயாச்சு. அப்போ போயிருக்கும்போது நமது உடைமைகள் இருக்கக்கூடிய அந்த பைய தலைக்கு வச்சு தான் படுத்து தூங்குறோம். தலைக்கு வச்சு படுத்து தூங்கும்போது தலையில இருக்கிறத கால் பக்கத்துல சில்லுன்னு குளிர்ச்சியா ஏதோ ஒண்ணு பாதத்துல பட்ட உடனே தலையை தூக்கி என்னது கால்லன்னு பார்த்துட்டு திரும்ப ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு கால் மாட்டில எவனோ படுத்து கிடக்கான். படுத்து கிடக்கும். இப்பெல்லாம் அப்படி எங்கேயும் பஸ் ஸ்டாண்ட்ல படுக்க முடியாது, பேருந்து நிலையத்துல. இப்பவும் போக்கிரிகளும் பிச்சைக்காரர்களும் இருக்காங்க, அது வேற விஷயம். அது அன்னைக்கு சுதந்திரமா வீடு போல நாடே இருந்துச்சு. இன்னைக்கு வீடு கூட நாடு போல இல்லை, வீட்டில் கூட சுதந்திரம் இல்லை நமக்கு. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்? வையத்து வாழ்பவர்கள் யாருமே இல்லை. வையத்துல வாழ முடியாத, பூமிக்கு பாரமானவங்களா நெருக்கி இருக்கிறதுனால, பூமிக்கு வாழ தெரிஞ்சவங்க, பூமிக்கு பாரம் இல்லாதவர்கள் 1-2 பேர் அங்கங்க இருக்கிறதுனால நமக்கு கஷ்டமா இருக்குது. புரியுதா? பூமாதேவி எப்படி சுமையால வருத்தப்படுறாளோ அதே மாதிரி நெருக்கடிகளால நாம வருத்தப்படுறோம். காற்று, சூழ்நிலை, சக மனிதர்கள், அவங்களுடைய எண்ணங்கள், கோவில்கள், விரதங்கள் எல்லாமே கொடூரமான ஒரு வியாதிக்கு ஆளா இருக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையா இருக்கு. அதர்ம வியாதியில
அதுவே ஆட்சி செய்கிற மாதிரிய நிலைமையா இருக்கிறதுனால நமக்கு வையத்து வாழ்பவர்களை பார்க்க முடியல. அன்னைக்கு அப்படி இல்லை. இதெல்லாம் இப்போ ஒரு 60 வருஷத்துல வந்த அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை ஆட்சி செய்ய வச்சுக்கிட்டது நமது முன்னோர்கள் தான். நமக்கு செஞ்ச பெரிய துரோகம். இறைவனையும் சங்ககால இலக்கியங்களையும் பழிச்சு அவமதிச்சு அதை ஆக்கிரமிக்கிறவனை நாம முன்னோர்கள் ஒத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. சோம்பேறிகளும் முட்டாள்களுமா வெறும் புலன் வெறி பெற்ற புத்தி கிட்டவங்க, அற்ப ஆயுளும் துரதிர்ஷ்டமும் உள்ளவர்கள். அவங்களால நம்ம இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கிறோம். சரி, அவனுங்களையெல்லாம் எப்பவுமே பகவான் இந்த இருளையும் இந்த அயோக்கியத்தனத்தையும் அழிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அது ஒரு பக்கம் களை எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு, ஒரு பக்கம் பயிர்கள் பத்திரமா பாதுகாக்கப்படுற மாதிரி நம்மளையும் பகவான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. எப்படியும் காப்பாற்றுவார் பகவான். அவ்வளோதான். அந்த அவனை அழிச்சிட்டா இவனை அழிச்சிட்டா அந்த இல்லாம யோசிக்க வேண்டியதில்லை. யோசிக்கும் போது யோசிப்போம் பகவான் எப்படி பாதுகாக்கிறாருன்னு. அப்போ அந்த பையன் இந்த தலைக்கு வச்சு படுத்து தூங்குறாரு, முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. பாதத்தை அவர் பார்க்கல. நல்லா தலைக்கு வச்சதை தலையில இருந்து எவனும் தூக்கிட்டு போகாதபடிக்கு. எனக்கு காலில் சில்லுன்னு தூக்கணுன்னா பைய காடை தூக்கிட்டு போயிட்டான் இவனும். ஒருத்தர் தூக்கிக்கிட்டு எங்கிட்டோ ஓடலை, அங்கங்கே படுத்து கிடக்கிறவங்க தான். திருடைய அப்படியே உருண்டு உருண்டு பை மட்டும் கடந்து போயிடும். பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்தோம்னா அவன் பை இல்லை, அவன் வெறுமனை தான் படுத்து கிடைக்கா. அவனை எப்படி நான் திருடன்னு சொல்ல முடியும்? கால் மாட்டில் ஒருத்தன் படுத்து கிடக்கிறேன், பெச்சாமல் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் தான் என் காலில் உள்ளங்காலில் சில்னஸ் அந்த குளிர்தன்மையை உண்டு பண்ணி விழிக்க வச்சு தலையை தூக்க வச்சுட்டு பைய களவாங்கிறதுக்கு வழி ஏற்படுத்தினவன்னு தெரியாது. அவனையும் பழி சொல்ல முடியாது. ஆக நம்மளை ஏதோ ஒரு வகையில் நம்ம நடத்தையே, நமது பாதையை, நமது காலடியை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியவும் திசை திருப்புறதுக்கான ஒருத்தனும், நம்ம அறிவையும் ஞானத்தையும் புலனையும் அபகரிக்கிறதுக்கான ஒருத்தனும் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியெல்லாம் பகவானை ஏமாற்ற முடியாது. அந்த ஏமாற்றப்பட முடியாத நம்மளையெல்லாம் பாதுகாப்பா தன் தலைமாட்டிலேயே வைத்திருக்கக்கூடிய அந்த பரமனுடைய திருவடியை பாடுவோம். நம்ம அந்த திருவடியை பாடி அதுல நாம முழுமையா நமக்கு தொந்தரவு இல்லாம, நமது சரீரத்துக்கோ மனசுக்கோ உடமைக்கோ எந்த தொந்தரவும் இல்லாம எந்த இழப்பும் இல்லாம முழுமையா பாடணும்னா அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. இந்த நெய் பால் எங்க இருந்து வருது? பசுகிட்ட இருந்து வருது. பசுக்கள்ங்கிறது யாரு? 33 கோடி தேவர்களுடைய அம்சம். அந்த பசுக்களை மேய்க்கிறவர்கள் யாரு? புலன்களின் எஜமானன்னு கோபாலர்கள், கோஸ்வாமிகள். அப்போ இந்த வேதங்கள் எல்லாமே பசுக்களா இருக்குது. கண்ணன் தான் இடையனா இருக்கிறான். கறக்கிற பால் தான் ஞானமா அமுதமா இருக்குது. அதை யாரை வச்சு கறக்கிறான்? தன்னுடைய மாணவனன், தன்னுடைய இனிமையான அர்ஜுனன்கிற இந்திரனுடைய புள்ள. இந்திரன் யாரு? இந்த லௌகீகத்துல சகல ஜீவர்களுக்கும் சரியான சுகமான அமைதியான ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய அற்புதமான கடவுள். அந்த கடவுள் யாரு? பகவானுடைய இன்ப வியாபகத்துல ஒரு துளி. பகவானுடைய இன்ப வடிவங்கள்ல அவனும் ஒரு அம்சம். அவனால தான் நமக்கு ஜீவர்களுக்கு இன்பத்தை வழங்க முடியுது. அந்த இந்திரனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய நமது ஜீவனான நமக்கு ஜீவாத்மா, நமது பிரதிநிதியான அர்ஜுனன், காண்டீபம்ங்கிற மாபெரும் தோல்வியே அடைய முடியாத மாபெரும் சத்தியமான ஒரு வில்லை கையில் வைத்திருப்பவன். அந்த சத்தியத்தை வளைச்சி கூர்மையான அறிவை செலுத்திய பானம் தொடுத்தான்னா அந்த காண்டிபத்திலிருந்து எவனுமே தப்ப முடியாது, எந்த அயோக்கியனும் தப்ப முடியாது. நமக்கு அதுக்கு பக்தியும் இருக்கணும், தூய்மையும் இருக்கணும், அவ்வளவுதான். அந்த தூய்மையும் பக்திங்கிற கூர்மையும் இருந்துச்சுன்னா எந்த அயோக்கியத்தனத்தையும் அழிச்சிட முடியும். அந்த காண்டீபத்தினுடைய துணையால அக்னி பகவானுக்கு காண்டவ வனத்தையே இரையாக கொடுத்தவர்கள் இந்த 2 பேரும், ஆச்சாரியனும் சீடனும்.
சீடனுமா வந்தவங்க, நரநாராயணர்களா இப்போவும் இருக்கிறவங்க கிருஷ்ணனும் அர்ஜுனனும். அதனால அந்த பால் அதை திரட்டி அது வெண்ணெயாகி கெட்டியானது, அதுல நீர்த்தன்மையை எடுத்துட்டு அதை திரும்ப உருக்கி அதே எண்ணெய் தன்மை உள்ளதா நீர்த்ததுல இருந்து கனமான திரவமா ஆயிடுச்சு. அந்த பாலையோ அந்த வெண்ணெய் அந்த நெய்யவோ நாம பருகினால் இந்த காலத்துக்கு, இந்த தவத்தின் காலத்துக்கு ஆகுதியா அக்னி பகவானுக்கு தர வேண்டிய அந்த காலத்துக்கு, அக்னி பகவானுக்கே யாகத்துல நெய்யா சாப்பிட்டு ஜீரணமாகாம போயிருச்சான். அந்த யாகத்துக்கு எனக்கு சரியான மருந்து கொடு அப்படின்னு அக்னி பகவான் வந்து கிருஷ்ணர்கிட்டையும் அர்ஜுனன்ட்டையும் கேட்கும் போதுதான் காண்டவ வனம்ங்கிற அந்த வனம் மூலிகைகளான ஆனது, அற்புதமான மூலிகைகள் நிறைந்திருக்கக்கூடியது. அதை பூரா அக்னி பகவானுக்கு கொடுக்குறாங்க. அக்னிக்கு அஜீரணமா இருந்த நெய்யும் பாலும் இந்த மூலிகைகளால அக்னி பகவான் சாப்பிட்டு அவன் தன்னிலைக்கு வந்துட்டான். அக்னி எல்லாவற்றையும் ஆகுதி பண்ணக்கூடிய தன்னுடைய தீ நாக்குகளால் பிரபஞ்சத்தையே துளாவி பஸ்வமாக்கக்கூடிய அக்னிக்கு யஜ்யத்தினால யாகத்தீயினால கொழுப்பு கூடி போய் மந்தமாயிட்டான்னா, எனக்கு அஜீரணமா இருக்கு, ஜீரணம் பண்ண முடியல, இதுக்கு எல்லாத்துக்கும் மாற்று மருந்து தான்னு கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறான். கேட்டு கிருஷ்ணர் அர்ஜுனன் மூலமா, தன்னுடைய மாணவன் மூலமா, தன்னுடைய சீடன் மூலமா, தன்னுடைய இந்திரனுடைய புத்திரன் மூலமா, தன் அம்சத்தின் பிள்ளை இந்திரனும் கிருஷ்ணன் தான். ஒரு வகையில இந்திரன் அந்த ஆனந்த வடிவம் தானே. அப்போ தன்னுடைய பிள்ளையா இருக்கிறவன், தன்னுடைய மாணவனா இருக்கிறவன், தன்னுடைய நண்பனாக இருக்கிறவன், தோளுக்கு மிஞ்சிட்டா தோழன்னு சொல்லுவாங்க பிள்ளைய கூட. அந்த மாதிரி அந்த பிள்ளை அவன் மூலமா மூலிகை வனத்தை தராரு. மூலிகை வனத்தை சாப்பிட்டு அக்னி சாந்தமாகவும் வைராக்கியமாகவும் வலிமையாகவும் திடகாத்திரமாகவும் அஜீரண துன்பம் நீங்கி நிம்மதியாகிறாரு. அப்பேற்பட்ட அக்னியவே அப்படி ஆளாக்குதுன்னா, நமக்கு நமது விரதம், நமது தவம், நமது ஞானம் நம்மளை கொழுப்பெடுத்து போய் ஜீரணம் பண்ண முடியாம மதர்ப்புல பக்தியில நான் தான் சிறந்தவைங்கிற ஒரு ஆணவத்துல மிதந்துகிட்டு இருந்துட்டோம்னா எப்படி திருப்தியா இருக்கிறோம், நான் எப்படி பக்தி பண்றேன் அப்படின்னு ஒரு மதர்ப்பு வந்துருச்சுன்னா என்ன செய்ய? அதனால நமது விரதத்தினால நம்ம விரதத்துக்கே கொழுப்பெடுத்து போய் நமக்கும் கொழுப்பெடுத்து போயிருச்சுன்னா அதான் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். அதுக்கு என்ன செய்யணும்? நாட்காலே நீராடி இருள் மறைஞ்சு கதிரவன் வரும்போது, கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான். அவன் கதிரவன் வந்து நமது நல்ல குணத்துல இருக்கக்கூடிய சிகரம்ங்கிற அந்த குன்று போல உயர்ந்த மனம் உள்ள அந்த திசையில கதிரவன் வருவதற்கு முன்னால நாம நீராடி கதிரவனை வரவேற்க காத்திருக்கணும். அதான் நாட்காலே நீராடி. நீர் எப்படி உச்சியிலிருந்து முழு உடலையும் தழுவுதோ அது மாதிரி என் ஆன்மாவை, என் அறிவை, என் ஆனந்தத்தை பூர்ணமா தழுவக்கூடிய அந்த நீராடி, நாட்காலே நீராடி எண்ணத்தால தூய்மையாகி, எண்ணத்தினால முழுமையா நான் என்னை தூய்மை பண்ணிட்டு, என் எண்ணத்தாலேயே நான் என்ன எப்படி முழுசா நீ குளத்துக்குள்ள மூழ்கி குடிக்கிறியோ அது மாதிரி என்னுடைய நல்ல குணத்தினால, நல்ல எண்ணத்தினால, பகவானை பற்றிய வைபவத்துல நான் மூழ்கி எழுந்து என் உடலையும் நீராட்டி மகிழ்ச்சியாக பரிபூர்ணமா நாட்காலே நீராடி. அப்போ அது மட்டும் இல்ல, மதர்ப்பு நீங்கிறதுக்காக நெய்யும் பாலையும் தவிர்த்தா மட்டும் போத்தாது. மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம். கண்கள்ல அஞ்சனம் தீட்டுவது, மையிட்டு எழுதோம்.
இந்த கண்கள்ல அஞ்சனம் தீட்டுவதுங்கிறது என்னது? கண்கள்ல அஞ்சனம் தீட்டுவதுங்கிறது எதையும் பார்க்கிறதுக்கு, நாம் பார்க்கிறதுக்கோ இல்லை என்ன பார்க்கிறதுக்கோ, அந்த பார்வை பரிமாற்றத்திற்கு ஒரு இதமான உறவு, ஒரு சுகமான வலிமையான ஒரு ஆற்றல் கிடைக்கணும்னா அதுக்கு மையிட்டு எழுதணும். அது எழுதினா என்னுடைய கவர்ச்சியினால, நான் மையிட்டு கண்களால உன்னை பார்க்கறதுனால, மையிட்ட என்னுடைய கண்களை நீ பார்க்கறதுனால, நாம ஒருத்தரை ஒருத்தர் மறந்து போய் உன்னதமான ஆனந்தத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு பதிலா உன்னை நான் புகழவும் என்ன நீ புகழவுமான ஒரு சராசரி நிலைக்கு இறங்கிடக்கூடாது. அந்த மையிட்டு எழுதுவது இந்த மார்கழி மாதத்துல, இந்த அறிவுபூர்வமான நோன்பு காலத்துல ஒருத்தரை ஒருத்தர் கொண்டாடுறதுக்கான அவகாசமோ, ஒருத்தரை ஒருத்தர் அனுபவிக்கிறதுக்கும், ஒருத்தரை ஒருத்தர் பாராட்டிக்கிறதுக்கும், நமக்குள்ள அன்பு செலுத்துறதுக்கும், நமது எஜமானனான தலைவனை விட்டுட்டு அந்த தலைவனுடைய அன்பை உங்கிட்ட பார்த்து, அந்த தலைவனுடைய அன்பை நீ எங்கிட்ட பார்த்து நாம கொண்டாடுறதோட விஷயம் எங்க கொண்டு போய் விடும்னா, தலைவனே வந்து பக்கத்துல நின்னாலும் நினைவோட மட்டுமே நம்ம சுகமாயிக்கிற அந்த முதல் படியில நிறுத்தி வச்சிரும். அப்படி கொண்டாட வேண்டாம். அது மற்ற நாள்ல அப்படி கொண்டாடினா தலைவனை தேடுறதுக்கு நீயும் நானும் சேர்ந்தே அன்போட போய் போவோம். ஆனா இந்த மார்கழியில நாம ஒருத்தர் ஒருத்தர் கொண்டாடுற சுகத்துக்குள்ள விழுந்துருவோம். அதனால நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். அந்த ஈரத்தலையில நீ குளிச்சுட்டு பூவை வச்சு பாரு, உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியும். குளிர்ல மலரிட்டு நாம் முடியும். மலர்களை எல்லாம் நாம முடிஞ்சிக்க கூடாது. அந்த மலர்கள் எல்லாமே பகவானுக்கே கிடையாது, திருத்துழாய் மட்டும்தான். நாற்ற துளாய் முடி நாராயணன் நம்மால் அப்படின்னு இனிமே சொல்லுவா. துளசி மாலை தான் அவனுக்கே மார்கழியில், மலர்கள் அவனுக்கே கிடையாதுங்கும் போது நமக்கு எதுக்கு? இந்த மலர்களின் வாசம் நம்மளை எந்த மாதிரி ஆக்கி விட்டுரும். நான் தான் சிறந்தவன், நான் தான் அழகானவங்கன்னு சுய புத்தியில சொந்த கவனத்துல திருப்பிடும். ஏன்னா சொந்த ஆன்மாவை வணங்குறதும் கூட இறைவனின் அம்சமான நமது சச்சித் ஆனந்தம் ஒரு நிலையில இறைவனையும் தனக்குள்ள இருத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல உட்கார வச்சிடும். யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்ம மட்டும்தான் சுகமா இருப்போம். எனக்கு கிடைச்சது எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு ஆசை, ஒரு சேவை இருந்தால பாசம் வளரும். அந்த பாசத்தினால இறைவன் நம்ம பக்கம் திரும்பி பார்ப்பான். பிரகலாத் மகாராஜன் பகவானே வந்து வழியை வந்து அவனை ஆட்கொள்ள வரும்போது, நான் உங்களை நினைக்கவே முடியாம நான் எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த ஜீவர்கள் உங்களை அனுபவிக்க மாட்டேங்காங்களேங்கிற அவங்கள பற்றி எண்ணமே எனக்கு நிறைஞ்சிருக்குது பகவானே அப்படின்னு சொல்லி அழுவான். பகவானுக்கு ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி நாம சொந்த சுகத்துக்குள்ள மூழ்கிடக்கூடாது. அதனால மலரிட்டு நாம் முடியும், நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யோம். செய்யாதன செய்யோம்னா செய்யக்கூடாதது எதையும் செய்ய மாட்டோம். செய்யக்கூடாதது என்னது? செய்யக்கூடாதது என்னது? செய்யக்கூடாதது என்னன்னா, யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ அதிகாலையில அவன் பிழைப்புக்கு போறவனா இருந்தாலும் சரி, போற வழியில அவன் பகவான் நாமத்தை, பகவானை பற்றி பாடுற அந்த கோவில்களையோ புனித ஸ்தலங்களையோ அல்லது அவன் வீட்டையோ கடந்து போகும்போது, நம்ம வீட்டையோ கடந்து போகும்போது, ஆஹா அதிகாலையில நம்ம மார்கழி திங்கள் பாடுறதுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம், அவன் கடைக்கு வேலைக்கு போறான், வேற ஏதோ ஒரு கடமை, அடிபடிய இரவு பகல் வித்தியாசம் இல்லாம பாடுபடுறவங்க இருக்காங்க. வயிற்றுப்பாட்டுக்காக, சரீரத்துக்காக, தன்னுடைய புலன் தேவைகளுக்காக கர்மாப்படி உழைக்கிறவனுக்கு ஓடிக்கிட்டு இருப்பான். அவன் அழுக்காவும் தூய்மையற்றவனாகவும் தன்னை அறிவை மதிமயங்கி போதையிலேயோ புலனின்பத்திலேயோ வீழ்ந்து கிடக்கிற ஒரு துஷ்டனா இருப்பான். ஒரு விலங்கை போல மனித உடல்ல வாழ்ந்துகிட்டு இருப்பான். அவனை கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவன் எதிர வாரான்னு சொல்லி அவனை பழிச்சு பார்க்காம
அவனை இளக்காரமா பார்க்காம அவசகுணமா பார்க்காம இருக்கணும். அந்த செயலை செய்யக்கூடாது. அதாவது இதே அடிப்படையில் வாழ்நாள் முழுவதுமே செய்யாதன செய்யும், யாரையும் துஷ்பிரயோகம் பண்ணாம, யாரையும் தூற்றாம, அந்த ஜீவன் அதனுடைய, ஏற்கனவே நான் பல தடவை சொல்றேன், ஆத்மாவை அவனுடைய செயலுக்கு அடையாளப்படுத்தாதன்னு. அதே சமயத்தில் அந்த ஆத்மா அந்த துர்ச்செயல் செய்யக்கூடிய உடல்ல இருக்கிறதுனால அந்த ஆத்மாவை மதிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உடலையும் அந்த உடல்ல வசிக்கிற அந்த அவனுடைய துக்கிரித்தனமான செயலையும் ஆத்மாவுக்காக அதை மன்னிக்க கூடாது. ஆத்மாவுக்காக அதை மன்னிக்க கூடாது. அதே சமயத்தில் அந்த அந்த ஜட துக்கிரித்தனமான உடல்ல வசிக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய அசிங்கமான துஷ்டமான செயலை ஆத்மாவுக்கு அடையாளப்படுத்தக்கூடாது. ஆத்மா எப்பவும் தூய்மையானதாங்கிறத மறக்கக்கூடாது. அதே ஆத்மா ஒரு பன்றியாவோ ஒரு விஷ ஜந்துவாவோ இருக்குது அப்படின்னா அந்த ஆத்மாவை மதிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜட உடலையும் அந்த ஜட உடல்ல செய்யக்கூடிய செயல்களையும் மதிக்கக்கூடாது. புரியுதா? மதிப்பிற்குரியது மதிப்பில்லாத இடத்துல இருக்குது, வணக்கத்துக்குரியது வணக்கத்துக்கு உரியதாக இல்லாத அழிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது. அதை பார்த்து நீ துஷ்பிரயோகம் பண்றதும் பழிக்கிறதும் இளக்காரமா நினைக்கிறதும் ஐயோ பாவம்னு நினைக்கிறதும் அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் அனுபவிக்கான் எனக்கு என்ன வந்தது அப்படிங்கிறதும் செய்யக்கூடாது. செய்யாதன செய்யும். புரியுதா? இது மாதிரி யோசிக்கணும். செய்யாதன செய்யும். அடுத்து தீக்குறளை சென்றோதும். நான் வழியில அவனை பார்த்தேன், அவன் என்ன இப்படி இருக்கான், அவன் எப்பதான் திருந்துவியான், காலையில நான் மார்கழி அதுவுமா கோயிலுக்கு போகணும்னு போய்கிட்டு இருக்கேன், அவன் என்னடா எதிர விடிய விடிய குடிச்சிருப்பான் போல, உறங்காம விடிய காலையில அப்படி ஒரு தர்த்தரம் பிடிச்சவனா துஷ்டனா என் முன்னால வந்து நிக்கான். ஐயோ பார்த்த உடனே நான் பயந்துட்டேன், நான் அப்படி கூடி ஓடி போயிட்டேன். அவனை பத்தி இங்க யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னையவே மதிக்காம இவங்க பெரிய மார்கழிக்கு காலையில கோயிலுக்கு போனாங்களாம், எங்க அண்ணன் பாவம் ராத்திரி பூரா வேலை செஞ்சுட்டு இந்த வழியா வந்திருக்கேன், அவனை போய் அப்படி சொல்றா அப்படின்னு உன்னையே மதிக்காதவங்க கிட்ட போய் நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்க. அது தீக்குறள் தானே, தேவையில்லாத வார்த்தை தானே. தீயவை 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 தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீக்குறளை போய் சென்று ஓதலாமா? காலையில நீ மார்கழி படிக்க போறேன்னு போய் திருப்பாவை படிக்கிறியே, 11 ஆழ்வார்களும் தன்னுடைய பெற்ற பிள்ளைய போல தங்களுடைய வரிசையில தாம் பிள்ளைய பாசமா தூக்கி உட்கார வச்சுக்கிட்டாங்க. ஆழ்வார்கள் வரிசையில அவன் பாடினதை கொண்டாடுறாங்க. திருப்பாவை தெரியலன்னா 4000 திவ்ய பிரபந்தமே எவனுக்கும் தெரியாது. 4000 திவ்ய பிரபந்தம் தெரியாதுன்னா 4000 பாட்டு எழுதுனா ஆழ்வார்களே தெரியாது. அப்புறம் எப்படி பகவானை தெரியும்? அப்படி தாயார தன் மகளாக பாவித்து தங்கள் ஆழ்வார்கள் வரிசையில பாசுரங்களுக்கு மத்தியில திருப்பாவை நோன்புக்காக இந்த 30 பாட்டையும் தேர்ந்தெடுத்து முத்தாய்ப்பா முன்னால வச்சு பிரபலப்படுத்தி இருக்கிறாங்க அந்த ஆழ்வார்கள். அவங்கள பற்றியும் பகவானை பற்றியும் தாயாரை பற்றியும் பேசிக்கிற யோசிக்கிற பாட போற நீ தேவையில்லாம தீக்குறளை போய் சென்று ஓதலாமா? தேவை செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்று ஓதும். ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி ஐயும் கிளியும் அடையுடன் செவ்வும் அப்படின்னு குமரகுருபரர் பாடியிருப்பார். ஐயமும் பிச்சையும் அப்படின்னா ஐயம்ங்கிறது சந்தேகமில்லாத ஒரு ஞானம். புரியுதா? பலனை எதிர்பார்க்காத ஒரு தியாகம். அன்பே பூரணமானது. அன்பினால இந்த உலகியல் வாழ்க்கைக்கும் மறுமைக்கும் போற வழிக்கும் புத்தியோட பூமிக்கு வந்துட்டு போகும்போது என்னத்தை கொண்டு போக போறோமோ, என்னெல்லாம் யோசிச்சோமோ, என்னெல்லாம் பேசினோமோ, என்னெல்லாம் அனுபவிச்சோமோ அந்த உணர்வுகளை பூரா மூட்டை கட்டிக்கிட்டு தான் போவோம். எதையும் சும்மாலாம் போக மாட்டோம். வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோமோ அதை வச்சு தான் வாழ்கிறோம்.
போகும்போது எதை கொண்டு போகிறோமோ அதை வச்சுக்கிட்டு தான் கொண்டு போகிற இடத்துல போய் வாழ போகிறோம். பின்ன சொர்க்கமும் நரகமும் எங்கேருந்து வந்துச்சு? எந்த 84 லட்சம் பிறவியில எந்த அண்டத்தில் பிறக்கமா, பிண்டத்தில் பிறக்கமா, விசை ஜந்துவா பிறப்போமா, முட்டையா பிறப்போமா, இல்லை சரீரத்தில் வருவோமா, இல்லை தாவரங்களாக இருப்போமா, என்ன கழுதியா எந்த இதுக்குள்ள எப்படி போய் தொலைவோம்னே தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கொண்டு வந்தது, வாழ்ந்தது, வாழும்போது சம்பாதிச்சது, போகும்போது அந்த உணர்வுகளை எடுத்துட்டு போறது. காற்று தன் வாசனையால் எப்படி வாசனையை சுமந்துட்டு போதோ அதே மாதிரி ஆத்மாவானவன் அவனது எண்ணங்களை சுமந்து செல்லுகின்றான்னு அவரே சொல்லி இருக்கிறாரு. அப்படி போகும்போது அதுல தெளிவான ஒரு ஞானம், நிறைவானது, அன்பே வடிவமானது, அது பலன் எதிர்பார்க்காதது, பலனை பற்றிய பூரண தகுதி தெரிந்தது. பலன் தகுதி தெரியாம ஒரு செயலை செஞ்சோம்னா அந்த செயல் நற்பலனை தருதா தீய பலனை தருதான்னு தெரியாம செஞ்சா முட்டாள்தனமான செயலால இருக்கும். அப்போ செயலோட விளைவும் பூரணமா தெரியும். அந்த பூரணமான அந்த லாபம் எனக்கு தேவையில்லாதது, எனக்கு உரிமை இல்லாதது, செய்ய மட்டும்தான் எனக்கு அதிகாரம். அந்த பலன் எல்லாம் பகவானுக்கு சொந்தம். அப்ப எனக்கே சொந்தம் இல்லாத செயலை நான் ஏன் செய்யணும்? அப்படி சும்மா இருக்கவும் முடியாது. ஏன்னா செயல் நமக்கு விதிக்கப்பட்டது, பகவானுடைய கட்டளை, இயற்கையின் கட்டளை, நம்ம உடலோட தேவை, உயிரோட தேவை, உணர்வோட தேவை, இந்த உலகத்தின் தேவை. அதனால நான் ஏங்குவேன். இந்த ஞானம் இருக்கணும். இது கேட்டு வாங்குறது பிச்சை, கேட்காம கொடுக்கிறது தானம். நான் கேட்டு வாங்கிக்குவேன். அப்படி கேட்டு வாங்குறதுக்கு இடம் எங்க இருக்கு? நான் கேட்டு வாங்குறதுனால, அவங்க எனக்கு கொடுக்கறதுனால அவங்களுடைய அறம் பெருகும். அவனுடைய அறம் பெருகுவதற்கு நான் காரணமா இருக்கிறதுனால என்னுடைய ஞானம் பெருகும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி என்னால ஞானத்தை தரவும் முடியல, ஞானத்தை பிச்சையா கேட்டு வாங்கவும் தெரியல. ஆனாலும் இந்த 2 செயலும் நடக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அது என்னால முடிஞ்ச மட்டுக்கும் ஆந்தனையும் கைகாட்டி, அந்த அங்கே போ, தீக்குறளை சென்று வதாதே, நெய் உண்ணாத, பால் உண்ணாத, மையிட்டு எழுதாத, மலரிட்டு நான் முடியாத, இதெல்லாம் நடக்கும். தீக்குறளை சென்று வாதாத, இதெல்லாம் நடக்காம ஐயம் பிச்சையும் எங்க கிடைக்குது? இந்த அங்கவா கிடைக்கும், வா போவோம். ஐயம் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி அதை தெரிஞ்சு அந்த கைகாட்டுறதுக்காக உய்வோம், அதாவது நல்ல கதிக்கு வருவோம். நம்மளை நாம காப்பாத்திக்கிற முயற்சியில முதல் முயற்சியா உய்வடைதல், பாஸ் பண்றது, வெற்றி பெறுவது, இருட்டுக்குள்ள இருந்து ஒரு படி மேலே எடுத்து வைக்கிறது, அழுக்கு சகதியிலிருந்து தன்னை தூய்மையாக்கிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வர்றது, தன்னை நாமளே உயர்த்திக்கிறது, உய்யுமாறு என்று எண்ணி. இதெல்லாம் நான் யோசிக்கிறதுனால என்னுடைய பாவை நோன்புக்கு நான் என்னெல்லாம் வலிமை ஊட்டுவதற்காக எதெல்லாம் செய்யறனோ அப்படியெல்லாம் நான் இருப்பேன். இவ்வளவு நல்லா நீங்க நினைச்சுக்குவீங்கல்ல, நல்லா படிப்பேன், நான் அப்படி வந்துடுவேன், நல்ல படிச்சு நல்ல ஒரு பெரிய ஆளாகி எங்க வீட்டுக்கும் எங்க தெருவுக்கும் என்னோட நண்பர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் எல்லாருக்குமே நான் நன்றி செய்வேன், பிரியமுள்ளவளா இருப்பேன், பாசமுள்ளவங்களா இருப்பேன் அப்படின்னு ஒன்னா நீ நினைச்சுக்கிறது இல்லையா? அது மாதிரி உய்யுமாறு என்று நீ உகந்தேலோர், உகந்தவர்களாக, அப்படி ஓப்பானவர்களாக, உரிமை உள்ளவர்களாக, உகந்து ஏலோர், அப்படி இயல்பான என்னுடைய எண்ணம், அதுக்கு எனக்கு ஏளணும், ஏழாம போயிடக்கூடாது. அந்த மாதிரி உதவி செய்ய என் பாவை நோம்பே, எனக்கு இந்த ஆற்றலை, இந்த இதை கூட, இந்த எண்ணத்தை கூட, அப்படி நினைச்சுதான் நான் அவங்ககிட்ட பழகிறேன். உன்னை நான் விரதமா எடுத்திருக்கிறேன். உய்யுமாறு என்றெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.